எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு கார பணியாரம் செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் தோசை மாவு எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்க்குறேன். 4 பச்சை மிளகாய் சேர்க்குறேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை, ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் சேர்த்து லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஆகுது. போது நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், தோசை மாவில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே தோசை மாவில் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பணியாரம் ஊற்றிடலாம். எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ லோ ஃப்ளேமில் 4 நிமிஷம் ஆகுது. திருப்பி விடலாம். இப்போ பணியாரம் திருப்பி விட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஆகுது. போது நம்ம எடுத்துடலாம். அவ்வளோ, இது அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், சட்னியோடும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.